மனோரமாவின் நினைவு தினம் சார்பாக அனுசரிக்கப்பட்டுள்ள நிகழ்வை தற்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். பொண்ணு மனோரமா கல்யாணம் பண்ணிட்டு பாருங்க. பணம் குஷாலா இருந்துட்டு இருக்கும்போது நான் மிலிட்டரி லீவ் இருந்தவன் டே சொல்லிடாதா அப்படிமா. யாரு நான் நாகேஷை பார்க்க வந்தேன். யாருன்னா இல்லைங்க பட்லரால் இல்லைங்க கேப்டனா இல்லைங்க கேப்டன் தான் அப்படி இருக்க முடியாதுங்க பட்லர் சொன்ன உடனே நாகேஷ் மனோரமா வீக்காரம் பண்ண அந்த கலாட்டா தான் அந்த காட்சி, மறக்க முடியாத ஒரு காட்சி. அதுதான் முதல்ல மனோரமா அவர்களை நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் கவியஸ் கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய அண்ணாவுக்காக என்னென்ன பாட்டு எழுதியிருக்காரு கந்தன் கருணையில். என்ன பாட்டு? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா பிள்ளை ராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் தன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றையொன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் நல் ஒன்றோ கந்தா உன் நல் ஒன்றோ என்று 8ஆம் கிளாஸ் படித்தவன் எழுதினான் சார் பாட்டேன். வெறும் 8ஆம் கிளாஸ் படித்த மனுஷன் அவர் தான் குறிஞ்சியிலே பூமறந்து குலுங்குதடி தன்னாலே என்று குரத்தி வள்ளி குரத்திக்காக பாட்டு எழுதிப்போம். அந்த பாடல் காட்சியிலே மனோரமா அவர்களும் நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் டான்ஸ் ஆடுவாங்க. அவர் திக்குவாய் கேரக்டர் அப்படின்ற உடனே நாகேஷ் என்ன தைரியத்தில் ஆரம்பிச்சேன் எப்படி முடிக்க போறேன் கவனிரு அப்படின்னு பாரு. என்ன ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா முடிக்க முடியாது அவங்களால. அப்படி ஒரு கேரக்டர்ல அந்த படத்தில் ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது 66, 67 கந்தன் கனி, 68 உயர்ந்த மனிதன். கல்கத்தா ரசகுல்லான்னு எனக்கு அது ஒரு கேரக்டர். அந்த உயர்ந்த சத்யன் கேரக்டர் கல்கத்தா ரசகுல்லான்னு பேரு. அந்த கல்கத்தா ரசகுல்லாவை ஒன் சைடா காதலிக்கிற ஒரு வேஷம் மனோரமா அவர்களுக்கு. காதல் செய்யணுமோ என்ன, ஆனா கல்யாணம் பண்ணது வீக்கியார வேற வழி இல்லாம பழிவாங்க. கிளைமாக்ஸ்ல எனக்கு திருட்டுப்பட்ட சுமத்தை வீக்கியார மனோரமா கோஷி திருட்டுப்படம் ஜோதி எனக்கு வேட்டு விட்டு அறிவாங்க. அந்த படத்திலே அம்மையார் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏபி நாகராஜன் அவர்கள் அவர் மனோரமாவை என்னையும் தத்தெடுத்துக்கிட்டார். ஏபி நாகராஜனுக்கு மூத்த பொண்ணு மனோரமா, நான் மகன், 2 பேர் தத்தெடுத்துக்கிட்டார். தத்தெடுத்த மனிதன் அந்த திருமண தென்குமரி ஒரு படத்தை எடுத்தார். ஒரே மாசத்துல படம், ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு மாசத்துல ஒரு டிராவலாக் மாதிரி மொத்தமா 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஊர்களுக்கும் போய் ஒரே மாசப்பட்ட மே 1ஆம் தேதி படத்தை ஆரம்பிக்கிறோம், 31ஆம் தேதி படம் முடிஞ்சது. அவ்வளவுதான். எப்படி பிளான் பண்ணி நினைச்சு பாருங்க. பஸ்லயே போயிட்டு இருக்கோம். மதுரைக்கு போறோம், மதுரையில் ஒரு சீக்வன்ஸ் எடுப்பாரு. அங்கிருந்து கன்னியாகுமரி போவோம், கன்னியாகுமரி சீக்வன்ஸ் எடுப்பாரு. நேராக குருவாயூர் போறோம், அங்க 3 நாள் ஷூட் எடுப்பாரு. நேரா மைசூர் போய் சாமுண்டீஸ்வரி மலை மேல ஷூட் பண்ணுவோம். முடிஞ்சோட நேரா திருத்தணி வருவாரு, அங்க ஒரு 3 நாள். அப்புறம் திருப்பதியில் 3 நாள் படத்தை முடிச்சிட்டார். அதுல இந்த அம்மையாருக்கு ஒரு பால்கார முனியமான ஒரு வேஷம். பாடணும்னு மனசுக்குள்ளே ஆசை நிறைய கீது, ஆனா பாட சொல்ல பெயம் முன்னே நிற்கிதுன்னு ஒரு வேஷம். அந்த பஸ்குள்ளேயே பாடி ஆடுற மாதிரி ஒரு பிரமாதமா ஒரு வேஷம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 72 கண்காட்சி என்று தண்டையார்பேட்டில் சுகுர பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாங்க 1972. கண்காட்சி படத்துல துப்பறியும் ஒரு நிபுணர்கள் வேஷத்துல சுருளிராஜன் இந்த அம்மாவும் 9 வேஷம் பண்ணுவாங்க. அது நவராத்திரியில சிவாஜி கொடுத்த மாதிரியே இந்த அம்மா மேலோட அசாத்திய நம்பிக்கையில ஏபிஎன் அவர்கள் 9 வெரைட்டி மேக்கப்ல இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க மாறும் வேஷம் போடுறாங்கன்னு நினைப்பேன். அதில் தான் நானும் குமாரி பத்மினி, அந்த பக்கத்தில் கள்ளபாரன் ராஜனும் சிஐடி சங்குலாவும் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி. சும்மா புது பையன், ஒன்றும் தெரியாது, பாட்டும் வராது, டான்ஸ் வராது, தைரியமா கொடுத்தாரு. கேடி சந்தானம் என்று ஒரு ரைட்டர், ஒரு கம்பன் காலத்து மனிதன், கம்பனுக்கு அப்புறம் 1000 ஆண்டுகள் பிறந்த ஒரு மனிதன், பள்ளிக்கூடம் போகாத மனிதன், ரதி மன்மன் பற்றி பாட்டு எழுதுனா. அனங்கன் கஜநன்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்குந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகும் இசையே அமுது நிலையே உனது செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்தனம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சம் மரம் மஞ்சம் அடைந்துள்ளம் குடிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் உனம் கொள் பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம் கண்ணாவா மன்னாவான்னு ஒரு பாட்டு. இது சுத்தமா தமிழும் தெரியாது, டான்ஸும் தெரியாது. என்ன தைரியமா என்ன வச்சு 13 கூட எடுத்திருக்காங்க ஏபி நாகராஜன். கடவுள் இல்லையா அவரு, 13 கூட என்ன வச்சு எடுத்தார். அது இதுக்கு எப்படி போனோம். இதுக்கப்புறமா சொல்லவே வேண்டியது தில்லானா மோனாமல் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. ஜில்ஜி ரமாமணின்னு பண்ணி நடிக்கும் போதே நடுக்கமா இருந்துச்சு. டிஎஸ் பாலையா இந்த பக்கம் எப்படின்னா, இந்த பக்கம் சிவாஜினா நீ ஹீரோயின் நினைச்சுக்கோ,
அவங்கெல்லாம் டம்மி நினைச்சிட்டு நடின்னு சொல்லி தைரியம் கொடுத்து இன்று வரை ஜில்ஜில் மாமணிங்கிறது நாகேஷுக்கு எப்படி திருவிளையாடு தர்மியம் அந்த மாதிரி ஜில்ஜில் மாமணி வரலாறு இனிமே அந்த மாதிரி திரும்பி அடிக்க முடியாது, அப்படி பண்ணும். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் கூட 50-40 பண்ணியிருப்பாங்க, சிவாஜி கூட பண்ணியிருக்காங்க, ஜெய்சங்கர் கூட பண்ணியிருக்காங்க, ராஜன் கூட பண்ணிருக்காங்க, ரவிச்சந்திரன் கூட பண்ணியிருக்காங்க, இந்த சிவகுமார் கூட பண்ணியிருக்காங்க, கமல் ரஜினி கூட பண்ணியிருக்காங்க, சத்யராஜ் விஜயகாந்த் கூட பண்ணியிருக்காங்க, பிரபு கார்த்தி கூட பண்ணியிருக்காங்க. என்னங்க விஜய் கூட சூர்யா கூட பண்ணியிருக்காங்க சார் ஒரு படத்தை. என்ன சார் 4 தலைமுறை நாடி ரொம்ப டயர்டே ஆகாத ஒரு படம், சதிப்பே கிடையாது. ஆண்டவ இன்னும் 20 வருஷம் கொடுத்தா இன்னும் நடித்து கொண்டு இருப்பார். நான் வேண்டாம் நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு, நம்ம இன்னும் நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மகத்தான பண்ணி. அப்புறம் இந்த பக்கம் எடுத்துட்டு சொன்னா காமெடி நடிகர் கே தங்கவேல் ஆரம்பிச்சு கே தந்தவேலு, சந்திரபாபு, நாகேஷ், சுழிராஜன், எஸ் சந்திரன், கவுண்டமணி, செந்தில், இதை உட்காந்து விவேக் அத்தனை நடிகர்களோடும் வரிசையா ஒரு சீனியாரிட்டிங்கிற ஃபீலிங் இல்லாம இவங்களோட இணைந்து நடிப்பாங்க, கூட ஜோடி மாதிரி இணைந்து நடிப்பாங்க. அப்படி ஒரு நடிகை பார்க்கவே முடியாது. அதாவது சலிப்பே அடையாத ஒரு பெண்மணி. நடிப்பு என்பது சலிப்பே அடையாம உயிர் போறப்ப கேமரா கொடுத்தா நடிப்பாங்க. அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மகத்தான பெண்மணி. வாலி பேட்டி ஒன்று பாலிமர் டிவியில் வாலி இறந்து போய் 1 வாரம் கழிச்சு நான் பார்த்தேன். அதுல டைரக்டர் மகேந்திரன் பேட்டி எடுத்தாரு. அப்போ வாலி சாரை பார்த்து மகன் கேட்டார், சார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் சார் நீங்க அப்படின்னாரு. வாலி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, தொழில ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்றமே அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க அப்படின்னு. அது தொழில ஜெயிச்சு வாழ்க்கையை தோற்றம் அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னாரு. அந்த விளக்கம் இப்ப தேவையில்லை. அந்த மாதிரி தொழிலே ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்ற ஒரு மகத்தான பெண்மணி மனோரமா மாமியார். அவரை பத்தி நிறைய பேர் தெரியாது. நிறைவாக வாழ்ந்தாங்கிறது அது வேற. அவர் வேற துறையில உச்சந்தொட்டவங்க. அது எவனுக்கு கடவுள் சபித்தான், அந்த கடவுள் அந்த அம்மையாரை சபித்தான். தனிமனித வாழ்க்கையிலே கடவுளை தூக்கி எறிந்து விட்டு உச்சம் தொட்ட பெண்மணி. கடவுள் என்ன பண்ணா அந்த அம்மாவை? அப்ப ராஜமன்னார்குடிய பக்கத்துல திருவாரூர் பக்கத்துல ராஜமன்னார்குடி சின்ன ஊரு. எல்லா ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய வசதியான ஆளு, காசி கிளாக்கூடிய ஆளு, ரொம்ப வசதியான, சாதாரண ரொம்ப வசதியான ஆளு. அவரு ராமாமிர்தம் அம்மையார் கல்யாணம் பண்றாங்க. இந்த பாப்பா நம்ம பாப்பான்னு சொல்லக்கூடிய மனமா பிறந்திருக்காங்க. அப்பா நடவடிக்கை சரியில்லை, என்னமோ பார்த்தா சந்தேகமாச்சு. நம்ம பொம்பளைக்கு தான் ரோஷக்காரி இல்ல, பார்த்தா மனோரமாவுடைய சித்திய கல்யாணமாகாத சித்தி மேல அப்பாவுக்கு ஒரு காதல்னு தெரியுது. அப்புறம் அம்மாக்காரி ராமாமிர்தம் அம்மையார் கண்டிச்சு பார்த்துக்காங்க. இந்த அம்மா கேட்கல, அப்பங்கார கேட்கல, முடியாத சார் பாருங்க ஞாபகம் வச்சுங்க, என் தங்கச்சி அது ஞாபகம் வச்சுன்னா கேட்கவே இல்லை. ஒரு நாள் இந்த மனுஷன் நேரம் வேகமா போய் தங்கச்சி தாலிட்டு விட்டார், குழந்தையால் தாலிட்டு விட்டார். ரோஷமான பொம்பளை இல்ல, மான ரோஷம் உள்ள பொம்பளை இல்ல. நான் 10-15 பொழைச்சாலும் படைப்பேன், இப்படி கேவலமா வாழ மாட்டேன்னு குழந்தை கூட்டி கிளம்பிட்டாங்க. வசதியான வீட்டிலிருந்து புருஷன் தூக்கி எறிந்து விட்டு அந்த அம்மையார் போய் ஊரை விட்டு ஊர் போய் பள்ளத்தூர் போய் என்ன பண்ணாங்க? 10 பாத்திரம் தேய்ச்சாங்க, வீடு வாசத்திற்கு கோலம் போட்டாங்க, சமையல் வேலையும் கூட செஞ்சாங்க. தியேட்டர் பக்கத்தில் டென்ட் கோட்டையில மிச்சரு பக்கோடா வடை மிச்சர் பக்கோடா செஞ்சு இந்த பச்சை குழந்தை பள்ளிக்கூடம் நல்லா படிக்க ஆசைப்பட்ட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம தியேட்டர் டென்ட் கூட அனுப்பி இந்த வடை மிச்சர் டிவிக்கு சொன்னாங்க. வேற வழி இல்லை.